கான்ஜூரிங் திரைப்படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த படம் எடுப்பதுக்கு ஊண்டுதலாக இருந்தது 2005 வெளியான த எக்ஸோசிசம் ஆஃப் எமிலி ரோஸ் என்கிற இந்த படம் தான். இந்த திரைப்படமும் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டே எடுக்கப்பட்டது. ஜெர்மனியில் நடந்த உலகையே பயன்படுத்திய அந்த உண்மை சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் அந்த நாட்டு மக்கள் மனசில் எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கி இருந்தது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். 1964 ஜெர்மனியில் செஞ்ச சர்வேயின்படி 63% மக்கள் பேயை நம்பி. இந்த சம்பவத்துக்கு பிறகு 2 வருடம் கழித்து 1926 சர்வேயின்படி 84% மக்கள் பேய் இருக்கிறத நம்ம தான் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த சம்பவம் அந்த நாட்டு மக்கள் மனசை எந்த அளவுக்கு மாற்றிருக்குன்னு. இந்த வீடியோவில் அனலிஸ் மிச்சலின் ஆடியோ டேப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இலக்கிய மனம் கொண்டவர்கள் தைரியமாக பார்க்கவும். 1952 செப்டம்பர் 1 வெஸ்ட் ஜெர்மனியில் பிறந்த இந்த பெண்ணின் பெயர் அனலிஸ் மிச்சல். அழகான கிறிஸ்தோலிய குடும்பத்தில் பிறந்த இந்த பெண்ணிற்கு 3 சகோதரிகள். ஆரம்பத்தில் மிகவும் கடவுள் நம்பிக்கையுடன் வாரத்துக்கு 2 முறை சர்ச்சுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அவர் படிக்கும் ஸ்கூலிலும் மிகவும் அமைதியாக புத்திசாலித்தனமான ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாங்க அனலிஸ் மிச்சல். அவர் படிக்கும் அதே ஸ்கூலில் ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்பது அவரது ஆசையாகும். ஆரம்பத்தில் மிச்சலுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது. 1968 சரியா 16 வயசுல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது வலிப்பு வந்து விழுந்துடுறாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட பேரலைஸ் கண்டிஷனுக்கு மிச்சல் போயிருக்காங்க. அப்புறம் அவங்களாவே தூங்கினதை பார்த்து அவங்க பெற்றோர்கள் இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சாங்க. அதுதான் பிரச்சனையின் ஆரம்பம்னு அப்ப அவங்களுக்கு தெரியல. ஒரு வருடத்துக்கு பிறகு இதே போல ஒரு விஷயம் மறுபடியும் மிச்சல் வாழ்க்கையில். அதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் மிச்சலை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. மிச்சலை செக் பண்ண டாக்டர் நியூரோ ஸ்பெஷலிஸ்டான லூசியை சந்திக்க சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 27 டாக்டர் லூசியை போய் மிச்சல் பார்த்தாங்க. மிச்சலை செக் பண்ண டாக்டர் அவங்க மூளையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சில டேப்லெட்டுகளை மட்டும் அவங்களுக்கு தந்திருந்தாங்க. பழையபடி ஸ்கூலுக்கு போனாங்க மிச்சல். இந்நிலையில் அவங்களுக்கு விசித்திரமான அனுபவங்கள் தோன்றியிருக்கு. ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க காதுகளில் வித்தியாசமான சத்தங்கள் ஏற்பட்டு இறுதியில் நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட அனலிஸ் படுக்கையானார். அவர் ஸ்கூல் படிப்பும் நிறுத்தப்பட்டது. நரம்பியல் நிபுணரான டாக்டர் வேர்ன் ஹேலர் என்பவர் 1970 பிப்ரவரி மாதம் இவங்க மூளையை இஇஜி பண்ணி பார்த்தாங்க. இப்படி அனலிஸோட மூளையை இஇஜி பண்ண டாக்டர் அவர் மூளையில் உள்ள பிரெயின் வேவ்ஸ் இர்ரெகுலராக இருப்பதை அவர் கண்டார். அதற்காக அனலிஸ் மிச்சலிற்கு டாக்டர் சில ஆன்டி கன்வர்ஷன் மருந்துகளை தந்தார். இறுதியாக 20 ஆகஸ்ட் 1970 அனலிஸ் மிச்சல் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு திரும்பி வராங்க. அதுக்கு பிறகு அனலிஸிற்கு தொடர்ச்சியாக உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வருது. அமானுஷ்யமான விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில் அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. அமானுஷ்யமான சத்தங்களும் இரவு நேரங்களில் அமானுஷ்யமான சில உருவங்களும் அவங்க கண்ணுக்கு தென்பட ஆரம்பிச்சது. இரவு நேரங்களில் கஷ்டப்பட்டுட்டு இருந்த அனலிஸ் பகல் நேரங்களில் சந்தோஷமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இன்னும் சொல்லணும்னா அவர் பாய் ஃப்ரெண்டான பீட்டர் கூட ஊர் சுற்றிட்டு ஜாலியாக இருந்திருக்காங்க. 2 வருடம் கழித்து அனலிஸோடைய நடவடிக்கைகள் ரொம்பவே மாற ஆரம்பிச்சிருக்குது. இரவு நேரங்களில் மெத்தையிலிருந்து கீழே இறங்கி வித்தியாசமான முறைகளில் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மட்டும் இல்லை, சிலந்திகளை எடுத்து சாப்பிட்றது, ஃப்ளோரில் யூரின் இருந்து அதை அவங்க நாக்காலேயே நக்கிறது, அப்படி பல வித்தியாசமான செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சில நேரங்களில் நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவை தாக்குனதாக அவங்க அம்மா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி செயல்களை செய்கிற அனலிஸ் அவங்க அப்பா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அனலிஸால் அங்கே 2 நிமிஷம் கூட நிற்க முடியல. கொதிக்கிற மணலில் நிற்கிற மாதிரி இருக்குன்னு அனலிஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அனலிஸ் உடல் ஆவி இருக்குதுங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் அவங்க பேரண்ட்ஸ் ஃபாதர் ஆல்ட் அப்படிங்கிறவர்கிட்ட உதவி கேட்குறாங்க. அதனால் ஃபாதர் ஆல்ட் ஜோசப் ஸ்டாங்கி என்கிற மதகுருட்ட அனலிஸ் கைப்பட எழுதின லெட்டரை கொடுக்குறாரு. 1925 செப்டம்பர் மாதம் 24 குருவான ஸ்டாங்கி ஃபாதர் ரென்ஸ் மூலம் பேய் ஊட்டுவதற்கு அனுமதி தருகிறார். ஆவிகளிடம் உரையாடியது பொருத்தப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் பார்க்க வேண்டாம். சாதாரணமாக அமைதியாக பேசக்கூடிய அனலிஸ் மிச்சல் ஆவிகள் மூலமாக ஃபாதர் ரென்ஸோடு பேசும்போது மிகவும் அகோரமான குரலில் பேசியிருக்காங்க. 10 மாத காலங்களாக 67 முறை ஃபாதர் ரென்ஸ் அனலிஸ் மிச்சலோட உரையாடியிருக்காங்க. அதில் பல உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. மத குருமார்கள்ட்ட காட்டணுங்கிறக்காக அந்த உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அனலிஸ் மிச்சல் மூலமாக ஆவிகளே இந்த உரையாடலை பதிவு செய்ய சொல்லியிருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, மக்களுக்கு ஆவிகள் இருப்பது தெரியணும் என்பதற்காக. அப்படி ஆவிகள் ஃபாதர் ரென்ஸிடம் பேசின சில ஃபுட்டேஜ்கள் இப்போ போடப்படுகிறது. தைரியமாக பார்க்கவும்.
Familien und vor allen Dingen, ich bin der Blätter im Bunde. Ja. Noch mehr. Noch mehr. இதுபோல உரையாடல்களில் அனலிஸ் மிச்சல் ஃபாதர் ரென்ஸிடம் அவர் உடலில் ஒன்றல்ல இரண்டல்ல 6 ஆவிகள் இருப்பதாக கூறியுள்ளார். மிச்சல் கூறிய அந்த 6 ஆவிகள் இவைகள்தான். முதலாவதாக ஜூடாஸ், இயேசுநாதர்களின் சிஷியர்களில் ஒருத்தன், 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுநாதரை காட்டி கொடுத்தவன். இரண்டாவதாக ஆடம் ஈவின் மகன்களில் மூத்த மகனான கேன். மூன்றாவதாக நேரோ, ரோமானிய சாம்ராஜ்யத்தின் இறுதி மன்னராக வாழ்ந்தவர். நான்காவதாக வேலண்டைன் ஃப்ளெச்மேன், மதுபோதை போன்ற இவரது தீய பழக்கத்தினால் மரண தண்டனை கொடுத்து கொல்லப்பட்டவர் ஆவார். ஐந்தாவதாக ஹிட்லர், யூத குலத்தை தன் வாழ்நாள் எதிரியாக நினைத்தார், யூதர்களை கொன்று குவித்தவர் ஆவார். ஆறாவதாக லூசிஃபர், இவர் சைத்தான்களுக்கெல்லாம் அரசன் என்று சொல்லப்படுபவர் ஆவார். பேரநார்மல் எக்ஸ்பர்ட்டுகளின் கருத்துப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசும் இந்த தீய சக்திகளிடம் உண்மையை எதிர்பார்க்க முடியாது. ஃபாதர் ரென்ஸை பயன்படுத்துவதற்காகவும் ஏமாத்துவதற்காகவும் இது போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது போன்ற சமயங்களில் அனலிஸ் மிகவும் உக்கரமாக நடந்து கொண்டிருக்கிறார். தன் தாய் தந்தையர்களையும் தாக்கியுள்ளார். இதனால் பல சமயங்கள் அனலிஸை சங்கிலியால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். கொஞ்ச நாள்ல அனலிஸ் சாப்பிட்றதையும் விட்டு விட்டார். மேல இருந்து எனக்கு உத்தரவு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1967ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அனலிஸ் மிச்சல் மரணம் அடைந்து விட்டார். மரணம் செய்த டாக்டர்கள் அவர் சரியா சாப்பிடாதனாலும் நீர்ச்சத்து குறைபாடுனாலும் அவர் தன்னை தானே தாக்கி கொண்டதுனாலும் தான் இறந்தார் என்று கூறியாக இருந்த அனலிஸின் முகம் இறக்கும் பொழுது மிகவும் விகாரமாக மாறியுள்ளதை இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். சம்பவம் ஜெர்மன் நாடு முழுவதும் பரவியுள்ளது. அதனால் அவங்க அம்மா ஃபாதர் ரென்ஸ், ஃபாதர் ஆல்ட் அவர்களை போலீசார் சிறைப்பிடித்தார். உயிரை காப்பாற்ற தவறியதால் இவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. இதற்கு ஆதாரமாக ஃபாதர் ரென்ஸ் அனலிஸ் மிச்சலிடம் பேசிய ஆடியோ டேப்புகளை ஆதாரமாக சமர்ப்பித்தார். ஆயினும் ஜெர்மன் ரூல் படி இது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகையால் அவர்களுக்கு 6 மாத காலம் சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. அனலிஸ் மிச்சலின் இந்த மறைவுக்கு பிறகு அவங்க குடும்பம் மொத்தமும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. 6ஆம் தேதி ஜூன் மாதம் 2013ஆம் ஆண்டு அனலிஸ் மிச்சல் வாழ்ந்த அந்த வீடு தானாக தீப்பற்றி எரிந்து விட்டது. அந்த வீடு தீப்பற்றி எரிந்தது இன்றும் மர்மமாகவே உள்ளது. அந்த வீடு தீப்பற்றி எரிந்த அந்த நாளின் கூட்டுத்தொகை 666 ஆகும். இதுபோல வீடியோக்களை மேலும் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.